அப்படிங்களா? ஆமா, நம்ம அவ்வளவு தூரம் கமிஷனு அது இதுன்னு சொல்லி முடிச்சாச்சு. அது பேச்சே வேணாம்னா அவங்க வீட்ல கல்யாணத்துக்கு அவங்க வீட்ல நிச்சயம் பண்ண போறாங்க. இது அந்த பையன் கிட்ட சொல்லி பெரிய இஷ்யூவாக்கி விட்டுக்கிட்டே இருக்கு அந்த பொண்ணு. எனக்கு இந்த வாட்டி இல்லம்மா முடியல. நான் அதுதான் டிசி சார் கிட்ட சொன்னேன். அவர் திட்டுறாரு, என்னப்பா பையன் சின்ன பையன், இது என்ன இது இப்படி இப்படி பண்ணிருக்காங்கன்னு. இது ஸ்டேஷன்ல அப்படிதான் சார், அது அந்த பொண்ணு கல்யாணம் ஆகல அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு மேல பரிதாபம் கட்டுறாங்க அப்படின்னு. திருப்பி அது பண்ணுதுன்னா நீங்க திருப்பி இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்ட பேசுங்க. அவங்கள நான் செய்ய சொல்றேன்ப்பா, நீங்க போங்க முதல்ல அதை பாருங்க, பையன் லைஃப்ப்பா அப்படின்றாரு. அவருக்கு இருக்கிற கருணை கொஞ்சமாவது நீங்க எனக்கு காட்டுங்களேன் ப்ளீஸ். நான் பேசுறேமா, அந்த பொண்ணோட அம்மா கிட்ட பேசுறா, பொண்ணு கிட்ட பேசுறேன். எனக்கு பேசுறது வேணாம் மேம். அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா முன்னாடி பேசலன்னுது. நானே வீட்டுல பாத்துட்டேன், வேற வேற நம்பர்ல வேற வேற ஆட்களை வச்சு வச்சு அது பேசுது. என்னுடைய நகை ஒண்ணு, அந்த மோதிரம் ஒண்ணு குடுக்கணும் அந்த பொண்ணு. மோதிரத்தை குடுக்க சொல்லுங்க. அடுத்து அந்த பொண்ணுடைய இது வேணாம். இல்ல அந்த பொண்ணு திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருந்தா எஃப்ஐஆர் போட்டு எனக்கு கொடுத்துருங்க. ஏன்னா இந்த வாட்டி நீங்க எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு நிச்சயம் ஆகுறது எனக்கு எப்படி மேம் தெரியுது? எப்படி தெரியுது? போன்ல தெரியுது. போன் பண்ணுது, இன்ஸ்டாவில திருப்பி திருப்பி பண்ணுது. கல்யாணத்தை நிறுத்த சொல்லுது அந்த பொண்ணு. 17 வயசு பையன்காரன் எப்படி மேம் கல்யாணத்தை போய் நிறுத்துவான்? தம்பியும் பேசுறானா? பின்ன அந்த பொண்ணு போன் பண்ணா பேசாம என்ன பண்ணுவானுங்க? பிளாக் பண்ணமா? என் முன்னாடி பிளாக் பண்ணன்றான். ஹாஸ்டல்ல இருக்கிறப்ப பேசுறான். ஹாஸ்டல்ல எல்லாரும் சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு அடங்கணும்ல மேம். இது 19 வயசு பொண்ணு அடங்காம பண்ணிட்டு இருந்தா நான் என்னதாம்மா பண்ணுவேன்? இவங்க பேரண்ட்ஸ் தான் என்ன பண்றாங்க தெரியல. சரி இருமா, நான் பேசுறேன் அந்த பொண்ணோட அம்மா பேரண்ட்ஸுக்கும் அந்த பொண்ணுக்கும். ஒண்ணு இல்ல மேம், நீங்க கொஞ்சம் வரீங்களா அந்த பொண்ணு வீட்டுக்கு? நானே வரேன். ஏன்னா உங்க உதவி இல்லாம போக கூடாதுன்னு தான் நான் அமைதியா உட்கார்ந்துருக்கேன். 2-3 பேர்த்த கூப்பிட்டு பேச கேட்டேன். நம்ம கோடம்பாக்கம் ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்டே பேசினேன். அவர் சொன்னாரு, இல்ல இல்ல கையல், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, அதனால அந்த ஸ்டேஷன்ல சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்து நீங்க அந்த பேரண்ட் வீட்டுல பேசினாதான் முடிவு கிடைக்கும். இல்ல நீங்க இப்படியே இருந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இப்படிதான் இருக்கும், நாங்க தலையிட முடியாது. ஏன்னா நீங்க தனியா வந்தீங்கன்னா மிரட்டினீங்க, சண்டை போட்டீங்கன்னு சொல்லி சண்டை இழுப்பாங்க. அதனால நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, சிஎஸ்ஆர் வச்சிருக்கீங்க, அப்புறம் என்ன, அவங்களே கூட்டிட்டு வாங்க. அப்ப அந்த பொண்ணு அந்த வீட்ல இருந்து தானே பேசுது? வீட்ல இருந்து தானே பேசுது? ஆமா, வீட்ல காலேஜ்ல. அப்ப அங்க வருதுல்ல, அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு பக்கத்துல தானே இருக்காரு, வார்ன் பண்ணலாம்ல? அப்படி பண்ண முடியாத மேம், ஏன்னா இது பெண் புள்ள. இல்ல தம்பி ஹாஸ்டலுக்கு தானே பேசுது, வடபழனில இருந்து. அதுதான் மேம், எனக்கு அந்த பொண்ணு வீடு தெரிஞ்சு கூட நான் இன்ன வரைக்கும் போகல. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? போன் நம்பர் கொடுத்தா கூட அந்த இன்ஸ்பெக்டர் பேச மாட்டாராமா? அது ஐயோ நான் பேச மாட்டேன், ஏன்னா பொண்ணுங்க பிரச்சனை நான் தலையில, மகளிர் காவல் நிலையமே தலையிடட்டும்னு சொல்றாரு. சரி, ஒரு வாட்டி வந்து வார்ன் பண்ணி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா அனுப்பியாச்சு, திருப்பி திருப்பி பேசுறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, என் பையன் உயிர் போச்சுன்னா யாரு கொடுப்பா? எனக்கு அது மட்டும்தான் பதில் கேக்குறேன். ஒண்ணு அந்த பொண்ணு மேல எஃப்ஐஆர் போட்டாதான் அது அடங்கும். இல்லைன்னா இந்த பிரச்சனை நீடிக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து பொம்பளை பிள்ளை மேல பாவம் பாக்குறீங்க, ஆனா இந்த பக்கம் 17 வயசு பையன், அவன் மேல ஏதாவது பாவம் பாக்குறீங்களா? நீங்க சொல்லுங்க. நாளைக்கு ஏதோ ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நடந்துருச்சு, யாருகிட்ட போய் நிக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. அசிங்கம் தானே எனக்கு வரும். சொன்ன இனிமே நான் பாத்துக்கிறேன், இனிமே நான் பிளாக் பண்ணிட்டேன், இனிமே நான் இன்ஸ்டால பேச மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்து போயிருக்காங்க. ஒண்ணு இல்ல, நீங்க நான் இப்ப எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுங்க, வாங்க, நேரா அவங்க வீட்டுக்கே போவோம். நான் சண்டை எதுவும் போடல, நீங்களே பேசுங்க. நான் அந்த பொண்ணுடைய போனை வாங்கி அதை பார்க்க சொல்லுவோம். நீங்களே கண்ணால பாருங்க, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் வாண்டது பிரிச்சே காட்டுவேன். அது திருப்பி திருப்பி எனக்கு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது அது. மேம் நான் என்ன சொல்றேன், அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா ஒரு மாப்பிள்ளை பாக்குறாங்க. அந்த விஷயத்தை என் பையன் கிட்ட எதுக்கு சொல்லணும் சொல்லுங்க?
கல்யாணத்தை எதுக்கு நாங்க நிறுத்தணும்? அவ சொல்றா உங்க அம்மா மட்டும் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லு, நான் கல்யாணத்தை நிறுத்திடுறேன். உங்க அம்மா வந்து பேசுனாதா அப்படின்னா நான் ஏன் மாமா அந்த பொண்ணுகிட்ட போய் பேசணும்? எனக்கு தான் அந்த பொண்ணே வேணான்றனே. எனக்கு அந்த பொண்ணே வேணான்ற. சரி நாங்க போய் பேசுறோம், போலீஸ் நாங்க பேசுறோம். என்னை ஒரு வாட்டி கூட்டிட்டு போங்கல, உங்க கூடயே வர. சரி நாங்க வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா உங்களை கூட்டு போறோம். பேசிட்டு மேம் எனக்கு இந்த வாட்டியாவது எஃப்ஐஆர் போடுங்க. ஏன்னா அவனுக்கும் நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இல்ல இந்த பொண்ணுக்கு நீங்க திருப்பியும் காப்பாத்தி விட்டுட்டு நாளைக்கு என் பையன் மேல எஃப்ஐஆர் போட்டா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் அந்த கம்ப்ளைண்ட் 1 வருஷமா நான் உட்காந்து 6 மாசமா உட்காந்து நான் போராடிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த பொண்ணு சொல்லுது உனக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா உங்க அம்மா வந்து தலையிட முடியாது. பிளானிங் பாருங்க, 18 வயசு ஆயிடுச்சுன்னா தலையிட முடியாதான். ஏன் நம்ம தம்பி நம்ம பக்கம் இருந்தா நம்மளுக்கு என்ன பயம்? இல்லையா அவன் தான் என்ன சொல்றான், நான் வந்து படிப்பு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்றான். நீ போனே பேசாதேன்ற. மேம் இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ண தானே நீங்க எடுக்கிறீங்க. நான் கால் பண்ணலைன்னா நீங்க எடுப்பீங்களா? எடுக்க மாட்டேங்க. அப்ப யார் கையில இருக்கு? இந்த பொண்ணு கால் பண்றதுனாலதான் அவன் எடுக்கிறான். நீ கால் பண்ணலைன்னா அவன் எடுப்பானா? எடுக்க மாட்டான். பொம்பளை பிள்ளைக்கு சேஃப்டி முக்கியமா ஆம்பளை பிள்ளைக்கு? நான் ஆம்பளை பிள்ளை பத்தி வச்சிருக்கேன் மேம். ஒரே வார்த்தை ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போலாமா போக கூடாதா? தாராளமா போலாமே. ஆனா நான் ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாதுன்னு என் பையனை நான் போட்டு பண்ற சித்திரவதை எனக்கு தான் தெரியும். ஏமா ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சுட்டு நான் என்னமோ என் பிள்ளைய வச்சு இது பண்ணிட்டு இருக்கேன். அது பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சுட்டு அவுத்து விட்ட மாடு மாதிரி அது அலைஞ்சுக்கிட்டு இருக்குது. நான் வேற எவங்கிட்டே போய் முட்டிக்கோ, என் பையனை விட்டுடுன்ற. அக்கம் பக்கத்துல கூட கூப்பிட்டு கூட சொல்லிட்டாங்க அவங்க கிட்ட பேச வேணாம்னு சொல்லி. அதையும் கேட்க மாட்டேங்குது. வேணுக்குன்னு அம்மாவும் பொண்ணு என் பையன் கிட்ட, அவங்க அம்மா திருப்பியும் என் பையன் கிட்ட பேசுறாங்க. பொண்ணுதான் பேசுதுன்னா அம்மாவும் பேசுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? மேம் சொல்லுங்க மேம். என்ன மேம்? 6 மணிக்கு போன் பண்றேன் உங்களுக்கு. வரட்டுங்களா ஸ்டேஷனுக்கு? இல்ல நான் போன் பண்றேன் உங்களுக்கு பேசிட்டு. ஓகேவா மேம்? நீங்க அவங்க வீட்டுக்கே கூட போயிட்டு கூட எனக்கு சொல்லிட்டு நீங்க ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டு திருப்பி நான் கேக்குறது என்ன தெரியுங்களா, அவங்க அம்மா மாப்பிள்ளை பாக்குறதோ நிச்சயம் பண்ண போறதோ எனக்கு எப்படி தெரிய வருது? இந்த பொண்ணு போன் பண்றதுனாலதான் தெரிய வருது. இப்ப யார் மேல தப்பு? என் பையன் மேல தப்பா அந்த பொண்ணு மேல தப்பா? பொண்ணு மேலதான். அப்ப பொண்ணு வந்து 19 வயசுல அவளுக்கு அரிப்பெடுத்து ஒரு ஆம்பளை சுகம் வேணும்னா மத்தவங்க கிட்ட போகணும், ஒரு குழந்தை கிட்ட போக கூடாதுல்ல? கண்டிப்பா. தப்பா எடுத்துக்காதீங்க மேம் இந்த வார்த்தை சொன்னேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு இங்க இவ்வளவு கஷ்டப்படுறேன் நானு அவனை அடிச்சு அவ்வளவு அடிச்சு துன்பப்படுத்திட்டேன். அவன் அழறான். ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை போக கூடாதுன்னா நான் அமைதியா போறேன். நான் வந்து 4 வருஷம் முடிச்சுட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா நான் சொன்னேன் அது வேணாம், அவங்க அம்மா வேற மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விட்டு தொலைச்சிடு, வேணாம் அந்த பொண்ணுன்ற. இவ வேணுக்குன்னு என் குடும்பத்துல சண்டை வலிக்கிறதுக்குன்னு இந்த வேலை பண்றா. சரி சரிம்மா நான் பேசுறேம்மா. உங்களுக்கு பேசிட்டு உங்களுக்கு 6 மணிக்கு பேசுறேன் போன்ல. சரிங்க மேம். ஓகேம்மா. தேங்க்ஸ் மேம். கேட்டேம்மா. நகை வந்து உங்ககிட்ட கழட்டி கொடுத்துட்டாங்களா? எங்ககிட்டயா? நாங்க ஏன் வாங்கி வச்சிருக்க போறோமா? எங்களுக்கு எதுக்குமா? இல்ல அவங்க அது பேசின வாய்ஸ் அப்படியே அனுப்பியிருக்கேன். எவ்வளவு பெரிய பொய் சொல்லிட்டு பாருங்க. நகைய கழட்டி இன்ஸ்பெக்டர் ஒப்படைச்சிட்டு அந்த அம்மா கால் பண்ணிட்ட, நீ ஏன் கால் பண்ற? இது அந்த அம்மா பேசுறது தப்பா? கோல்டா அந்த நகை? வெள்ளி மேம். வெள்ளி? ஓகேமா ஓகேமா. வெள்ளி மோதிரம். அம்மாவும் பொண்ணும் தான் மேம் வேணுக்குன்னு பசங்க வாழ்க்கையில விளையாடுறாங்க. இப்ப கூட எஃப்ஐஆர் போட முடியாத மேம்? நீங்களே சொல்லுங்க. நானும் சைல்டு கமிஷன் எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டேன், எல்லா பக்கமும் பேசிட்டேன். சைல்டு கமிஷன்ல இருந்து சுமதி மேம் வந்து போன் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க, மா உங்க பொண்ணு வைஷ்ணவினோனையும் நீ யாரு, நீ எதுக்கு போன் பண்றேன்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட போய் சண்டைக்கு போயிருக்காங்க. நான் என்ன பேசுறதுனே தெரியல கயல் மேடம்.
போலீஸ் தான் மேடம் நடவடிக்கை எடுக்கணும். ஆ, நீங்க திரும்பி அவங்களுக்கே சொல்லுங்களேன். இது கிட்டத்தட்ட 1 வாரமா இந்த பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குது. ஆ, நான் அதுக்கப்புறம் தான் நான் இப்ப டிசி கிட்டே போய் சொன்னேன். ஏசி சார் கிட்டே இப்ப நான் பேசினேன். ஆ, ஏசி சாருக்கும் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிச்சு வச்சேன். ஆ, ஆ. நீங்க பொறுமையா எனக்கு இதுக்கப்புறமாவது எஃப்ஐஆர் கொடுங்க மேம். அந்த பொண்ணு அடங்காது. எஃப்ஐஆர் போட்டாதான் அது வந்து சத்தியமா சொல்றேன் இதுதான் ஆகும். எஃப்ஐஆர் போடலன்னு வச்சுக்கோங்க, என் பையன் லைஃப் போயிடும். ஒண்ணு அவன் செத்துருவான், இல்ல இவளே சேர்ந்து கொன்னுடுவாங்க. ஆயி மவளுமே கொன்னுடுவாளுங்க. நான் குழந்தை பெத்தது சாவடிக்கிறதுக்கா மேம்? நீங்க சொல்லுங்க மேம். சிங்கிள் பேரண்டா நான் எவ்வளவு போராடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல நீங்க அன்னைக்கு நீங்க எல்லாரும் சொன்னீங்க, நான் அமைதியா தானே போனேன். திருப்பி இந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆனா என்ன, ஆகலைன்னா என்ன? இல்ல இல்ல இந்த பொண்ணதான் கட்டி வைக்கணும்னா இந்த பொண்ணு என்கிட்ட வந்து நிம்மதியா வாழ முடியுமா? எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். என் பையன் வேலை செஞ்சு சம்பாரிச்சு அவன் காப்பாத்திக்கிட்டோம். அதுக்கு கூட இன்னும் 2-3 வருஷம் ஆகும்ல. அவங்க வீட்டுல கல்யாணம் பண்றாங்கன்னா, அவங்க அவசரப்படுறாங்கன்னா அது அவங்க பாத்துக்கிட்டோம். நாங்கதான் வேணான்றோம்ல. இப்ப பேசுனா அந்த அம்மா கிட்ட, சத்யா கிட்ட, அவங்க நிச்சயம் எல்லாம் எதுவும் ஏற்பாடு பண்ணல, மாப்பிள்ள எல்லாம் எதுவும் பாக்கலாமே, படிக்கிறாங்களா, படிக்க வைக்கணும் மேடம் அப்படின்றாங்க. பொய் என்கிட்ட பேசின ஆடியோ இப்ப உங்களுக்கு அமிச்சனா இல்லையா? எவ்வளவு பொய். அதனாலதான் நான் சொன்னேன் நீங்க அங்க வாங்க. ஏன்னா அங்க இருக்காங்க தெரியுங்களா, நீங்க இப்ப என்ன கூட்டு போனீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட ஒருத்தவங்க கூப்பிட்டு பேசி இருக்காங்க. அவங்க பாட்டி கிட்ட, அவங்க பாட்டி கிட்ட பேசப்ப அவங்க பாட்டி சொன்னாங்க, இவ அடங்கவே மாட்டேங்கிறா, என்னதான் பண்றது அப்படின்னு. அவங்க அம்மா சொல்றது அத்தனையும் பொய். நான் இப்பவும் சொல்றேன் மேம், என் பையன் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாளைக்கு போலீஸுக்கு தான் தலைவலி. என்ன மேம்? நான் பேசவே இல்ல ராஜா கிட்ட, நான் பேசவே இல்ல. இன்ஸ்டாகிராம்ல ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் தான் போட்டேன். என் ஐடியில ஏதோ ஓபன் பண்ணி பாத்துட்டாங்க. பேசவே இல்ல இன்ஸ்டாவில அப்படின்றாங்க மேம். இதுவே அஃபென்ஸ் தானே மேம். இன்ஸ்டாவில என் பையனுக்கு எதுக்கு போடணும்? என் பையன் கிட்ட பேசுறது லாகின் என்ன மேம்? இப்ப வந்து ஃபுல்லா வந்து இன்ஸ்டாவை ஃபுல்லா லாக் பண்ண சொல்லிட்டேன். நான் வந்து இன்ஸ்டால போட்ட ஒரு ஸ்டோரி, அவர் வந்து என் லாகின் உள்ள வந்து பாத்துட்டு இது மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாரு போல. நான் வந்து பேசல, அன்னைக்கே பிளாக் பண்ணிட்டேன். அதெல்லாம் லாகின் ஐடி உள்ள வந்து அவர் தான் பாத்துருக்காரு. இல்ல 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 ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் மேம். இப்போ நான் வந்து உங்களை பிளாக் பண்ணிட்டா, நான் எடுத்தாதான் நான் உங்களுக்கு திரும்ப கால் பண்ண முடியும். எடுக்கலைன்னா கால் பண்ண முடியுமா? திருப்பி அந்த ஸ்டோரி மட்டும் போட்டுட்டு திருப்பி பிளாக் பண்ணிட்டாலோ? பையன் கிட்ட இவங்க பேசுறாங்க, ஆய் மவளுமே பேசுறாங்க. 2 பேருமே அவன் மேம் படிக்கிற பையனுடைய படிப்பை கெடுக்கிறான். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, எனக்கு அன்னைக்கு இதுக்கப்புறம் பிரச்சனை வந்தா வாங்க நான் எஃப்ஐஆர் போட்டு தரேன்னு சொன்னீங்க. இப்போ அந்த அம்மா பேசின ஆடியோவோட நான் குடுக்குறேன். எனக்கு எஃப்ஐஆர் மட்டும் போட்டு கொடுங்க மேம். எனக்கு அந்த பொண்ணெல்லாம் நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம். ஏன்னா நீங்க எஃப்ஐஆர் போட்டாதான் அதுக்கு வந்து அதோட வழி தெரியும். எஃப்ஐஆர் போட்டாதான் என் பையனும் திருந்துவான். ஒரு பொண்ணுக்கு எஃப்ஐஆர் விழுந்துருச்சுடா, இதுக்கு மேல பேசினா போலீஸ் நம்மள சாகடிச்சிரும் அப்படின்ற அவனும் ஒரு பயம் வரும். 17 வயசு மேம், வயசுக்காவது கொஞ்சம் இது பண்ணுங்க மேம். நான் தான் அன்னைக்கே பிளாக் பண்ணிட்டேன், நான் பேசல. நான் ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் தான் போட்டேன். எப்படி மேம் பண்ணலன்றப்ப ஸ்டோரி எதுக்காக போட்ட? போட்டது தப்பு தானே? அப்ப பேசினது எப்படி நம்மளுக்கு தெரியும் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்கன்னு? கால்ஸ் மேம் சைபர் கிரைம்ல கொடுத்தா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சலாம். என் வீட்டுல என் பையன் 1 வாரமா உடம்பு சரியில்லாம உட்கார்ந்து இருக்கப்போ அவனுக்கு போனை இவ பண்ணி வேற ஒரு பொண்ண பேச வச்சு அடுத்து இவ பேசுறா. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு என் பையனை அடிச்சு சண்டை போட்டு அதுக்கப்புறம் அவன் 10 பைசா காசு இல்லாம ஹாஸ்டலுக்கு போயிட்டான்.
அங்க போய் காலேஜ்ல லீவ் எடுத்ததுக்கு சர்டிபிகேட் குடுக்கல, மெடிக்கல் லீவ் சர்டிபிகேட் குடுக்கலன்னு சொல்லி அங்க போய் மாட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் அவன் திட்டு வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் அவர்கிட்ட திருப்பி ரெக்வஸ்ட் பண்ணி நான் இப்ப இது செகண்ட் செமஸ்டர், அது என்ன எக்ஸாம் டைம்ல அவனை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றது? எனக்கு அதெல்லாம் வேணாம் மேம். எனக்கு நீங்க எஃப்ஐஆர் போட்டு தரீங்களா? சரி. எனக்கு எஃப்ஐஆர் இப்ப மோதிரம் உங்ககிட்ட கொடுத்தேன்னு சொல்லிருச்சு அந்த அம்மா. இப்ப நானே இப்ப போயிட்டு ஹையர் ஆபீஷியல்ல போய் மோதிரம் வாங்கிக்கிட்டு எனக்கு கொடுக்கவே இல்லைன்னு உங்க மேல நான் சொன்னா, வாங்காத பொருளை நான் சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? வரும். நான் சொல்லல, அந்த அம்மா தான் சொல்லுது மோதிரத்தை ஸ்டேஷன்ல குடுத்துட்டேன்னு. ஸ்டேஷன்ல நீங்க வாங்குனீங்களா இல்லையான்றது உங்களுக்கு தானே தெரியும். கொடுக்காத உன்னையா அந்த அம்மா கொடுத்ததா சொல்லிச்சுன்னு தெரியலையே. நான் கேக்குறேன், இப்ப போன் பண்றேன். இல்ல நீங்க போனே வேணாம் மேம், அவங்கள ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க மேம். இல்லைன்னா நாம எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போவோம் மேம். மேம் அது இப்ப பொண்ணு மேஜர் பொண்ணுக்கு நீங்க இப்படி யோசிக்கிறீங்க, மைனர் குழந்தைக்கு ஏன் மேம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இதுக்கு மேலே நீங்க பண்ணீங்கன்னா நான் நீதிமன்றம் தான் மேம் கொண்டு போகணும். இத எனக்கு வந்து இந்த பையன் வந்து 17 வயசு பையனுக்கு இவ்வளவு டார்ச்சர் கொடுக்குது, இதுக்கு போலீஸ்ல சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நான் சொன்னேன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? நான் திருப்பி சண்டை போட வரல மேம். எனக்கு எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் பாடு கோர்ட்ல போட்டு நான் பாத்துக்குவேன் மேம். சரி, நான் சைபர் கிரைம்ல போய் இவங்க என்ன இன்ஸ்டால பேசிருக்காங்க, போன்ல பேசிருக்காங்க, நான் டீடைல்ஸ் எடுக்கிறேன். நீங்க எதை வேணா எடுங்க மேம், எடுத்தா எல்லா உண்மையும் வரும். எடுத்துட்டு ப்ரூஃப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். ஒரே ஒரு வாட்டி எனக்காக ஈவினிங் வர முடியுமா அந்த பொண்ணு வீட்டுக்கு? ஏன்னா அந்த பொண்ணு வீட்டுல அவங்க அம்மா இல்ல. உங்களை கூப்பிட்டு போக கூடாது, நாங்க போய் விசாரிப்போம். நீங்க விசாரிங்க மேம். நான் சொல்ற ஒரு வீட்டுக்கு போங்க, அந்த வீடு பக்கத்துலதான் இருக்கு அந்த பொண்ணு. ஏன்னா அந்த பொண்ணு அந்த சந்துல இருக்கு. மெயின்ல வந்து லோகுன்றவரு இருக்காரு, டிஎம்கே போட்டோ போட்டு. அவங்க ஒய்ஃபே கூப்பிட்டு பேசிட்டாங்க அவங்க பாட்டி கிட்ட. இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணலன்னு சொன்னாங்கல்ல, அது அத்தனையும் பொய். இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து அத போய் அவன்கிட்ட சொல்லி அழுது அவன் வந்து அவ்வளவு போராடிட்டு இருக்கா எங்க கிட்ட. இப்ப எங்க வீட்டுல யாருமே அவன்கிட்ட பேசுறது இல்ல, பையன் கிட்ட நாங்க யாருமே பேசுறது இல்ல. பையன் சொல்லிட்டா, பையன் என்ன சொல்றான்னா, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் செத்துருவேன். நான் என்ன சொன்னேன்னா, செத்தா செத்துருன்ட்டேன். நீ செத்தாலும் அவ மாட்டுவான்னு சொல்லிட்டேன். நீ செத்தாலும் அவ ஜெயிலுக்கு போவா, நீ உயிரோட இருந்தாலும் அவ எனக்கு போன் பண்ண